ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 8/2/2023 தை மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் முழுக்கவும் பூர நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் மகர ராசினேயர்கள், குறிப்பாக திருவோணம் நட்சத்திர நண்பர்களே, இன்றைய தினம் ராகு காலம் நேரத்தை பொறுத்தமட்டிலும் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரையிலும், யமகண்ட நேரத்தை பொறுத்தமட்டிலும் காலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 9 மணி வரையிலும் அமைய இருக்கின்றது. இன்றைய தினம் நல்ல நேரத்தை பொறுத்தமட்டிலும் காலை 9 மணி 30 நிமிடத்திலிருந்து 10 மணி 30 நிமிடம் வரையிலும், மாலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் மாலை 4 மணி 30 நிமிடத்திலிருந்து 5 மணி 30 நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது. இந்த நேரங்களில் நீங்கள் செய்ய நினைக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் எதுவாயினும் தாராளமாக அவற்றை செய்து கொள்ளலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புதன் சுக்கிர தொடர்பை ஏற்படுத்துகின்ற நாள். அதாவது புதன்கிழமை புத பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்தது. பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்தது. இந்த புத சுக்கிர தொடர்பை ஏற்படுத்துகின்ற நாள். இந்த புதனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா அழகு, அலங்காரம் இவற்றுக்கான காரக கிரகங்கள். ஆக இன்றைய தினம் அழகுபடுத்தும் அலங்கார பொருட்கள் வாங்குவதற்காகவும், நகை ஆபரணங்கள் வாங்குவதற்காகவும், புத்தாடைகளை வாங்குவதற்காகவும் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. இவற்றை வாங்குவதற்கோ அல்லது வாங்கிய புத்தாடைகள் ஆபரணங்களை அணிவதற்கோ இந்த நாளினை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அன்பு நண்பர்களே, அதேபோல் இன்றைய தினம் பெண்கள், குறிப்பாக இந்த நாள் பெண்களுக்கு தான் ரொம்ப விசேஷமானது. புதிய அழகுபடுத்தும் சாதனங்கள், வீட்டை அலங்கரிப்பதற்கான சாதனங்களை வாங்குவதற்கும் சிறந்த நாள். வாழ்த்துக்கள். மேஷத்தை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில் வியாபார ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியையும் வழங்குகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கடன் தொந்தரவுகள் ஓரளவு கட்டுக்குள் வருகின்ற மிக உன்னதமான நாள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பின்னடைவாக இருக்கீங்க உடல் ரீதியாக அப்படின்னு சொன்னால் அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நல்ல நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசினேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில் வியாபார ரீதியாக நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெறுகின்ற உன்னதமான தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பவர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் பெருசாக அலுப்பே தெரியாமல் வேலை பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசினேயர்களை பொறுத்தமட்டிலும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எடுத்த காரியம் எதுவாயினும் அதில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை இன்றைய தினம் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைகின்ற உன்னதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் தகப்பனார் வழியிலிருந்து சிறு வரவுகளும் இன்றைய தினம் உண்டு. வாழ்த்துக்கள். கடகத்தை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் வியாபார ரீதியாக சின்னதான வருமானத்தை கொடுத்தாலும் பெயர் புகழ் இவற்றில் சின்ன களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையிலும் எதிர்பாலினத்தவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபார ரீதியாக சின்ன பின்னடைவு ஏற்படும், கவனம் தேவை. வாழ்த்துக்கள். சிம்மத்தை பொறுத்தமட்டிலும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடைகின்ற உன்னதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எடுத்த காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றியை எட்டுவீர்கள். எதிலும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்ற நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் அகன்ற அந்யோன்யம் பெருகுகின்ற உன்னதமான தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் கூட்டுத் தொழில், கூட்டு வியாபாரம் சிறப்பான முறையில் அமையும். வாழ்த்துக்கள். கன்னியாராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகள் தொடங்குறது,
இல்லை ஏற்கனவே இருக்கிற வேலை வாய்ப்புகளை நல்ல பெயர் பெறுவது, வருமானம் பெறுவதுன்னு வியாபாரம் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் கஷ்டமே இல்லாமல் அலுப்பே தெரியாமல் இன்றைய தினம் எப்படி சென்றது என்றே தெரியாமல் கலகலப்பாக சென்றுவிடும். அந்த அளவுக்கு ஏற்றங்களையும் மேன்மைகளையும் வழங்குகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் மேன்மையும் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான மேன்மை மிகுந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. புத்திர வாக்கியம் சார்ந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைகின்ற ஒரு அற்புதமான தினமாகவும் அமையப்பெறுகின்றது. காதல் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். கலைத்துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான உன்னதமான தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு சில நல்ல விஷயங்கள் நடைபெறுகின்ற அற்புதமான தினமாகவும், புதிய முதலீடுகளை முன்வைத்து அதன் மூலமாக நல்ல வரவுகளை பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. படிப்பில் நல்ல ஏற்றம் உண்டு. ஆபரண சேர்க்கைகளுக்கு இந்த நாள் இனிய நாளாகவும் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிறு சிறு இடமாற்றங்கள், பயணங்கள் இவற்றை மேற்கொள்வதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமைய இருக்கின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த செயல் செய்தாலும் அதில் நல்ல மேன்மையும் ஏற்றமும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைய இருக்கின்றது. புதிய நபர்களின் தொடர்புகள் ஏற்படும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மகரத்தை பொறுத்த மட்டிலும் கையில் 4 காசு வருமானம் பார்க்கின்ற உன்னதமான தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. எந்த செயல் எடுத்தாலும் அந்த செயலில் உங்களுக்குன்னு தனிப்பட்ட அங்கீகாரத்தையும் மேன்மையையும் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான மேன்மை மிகுந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைய இருக்கின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றம் உண்டு. குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழல், குடும்பம் அமைவதற்கான அமைப்பும் இன்றைய தினம் உண்டு. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றிகளையும் ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும். எதையுமே இன்றைய தினம் சாதுரியமாகவும் கலகலப்பாகவும் கையாண்டு மகிழ்ச்சிகரமாக மாற்றிவிடுவீர்கள். தொழில் வியாபார ரீதியாக ஓரளவு நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுகின்ற நாள். ஆபரண சேர்க்கைகள் கிடைக்கின்ற நாளாகவும், படிப்பில் ஏற்ற மிகுந்த நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். மீனத்தை பொறுத்த மட்டிலும் விரயங்களும் ஆடம்பர செலவுகளும் அதிகரிப்பது மாதிரியான நாளாக அமைவதனால் கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க முயற்சிப்பது இன்றைய தினம் மேன்மை தரும். வெளியூர் பயணங்கள் செய்ய நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாம் நன்முறையில் கைகூடி வருகின்ற மிக உன்னதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இரவு உறக்கம் மிக சிறப்பாக அமைகின்ற உன்னதமான நல்ல நாள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.